பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் மறந்து போயிட்டாங்களா? கள்ளக்குறிச்சி பத்தி ஏங்க அது மாதிரி எழுப்பே இல்லை பாராளுமன்றத்தில். வயநாட்டில் இயற்கை சீற்றம், ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்தது கள்ளச்சாராய சாவு. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது. ஆனால் நேற்று காங்கிரசுடைய இரட்டை நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை நிலைப்பாடு எல்லாம் பாராளுமன்ற விவாதத்தில் வெட்ட வெளிச்சமாக்கியது என்பதைத்தான். ராகுல் காந்திக்கு கொஞ்சம் படிப்பு தேவை என்று நான் நினைக்கிறேன். 20 வருடம் எம்பியாக இருந்தாலும் சில விதிமுறைகளை அவர் அறிந்து கொண்டாலும் அறியாத மாதிரி பாவனை செய்வது தவறு. ப. சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியும். அந்த புகைப்படம் இருந்தால் தயவுசெய்து போட்டு காண்பிக்க வேண்டும் இந்த வீடியோவில். ப. சிதம்பரம் செய்தால் அது வெண்ணெய், நிர்மலா சீதாராமன் செய்தால் அது சுண்ணாம்பு. அம்பானி கல்யாணத்திற்கு உதயநிதி ஸ்டாலினே போட்டோ போட்டுக்கிறது பயப்படுறாங்க. தவிர உதயநிதி போய் சென்று விட்டு வந்தார். அப்படி செந்தில் பாலாஜி கடந்த 50 முறை அவர்களுக்கு வாய்தா வாங்கியும் 1.5 வருடங்களாக ஜெயிலில் இருக்கிறாரோ, அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் 1.5 வருடம் 1 வருடம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகள் தான் உருவாகி வருகிறது. தமிழ்நாட்டுல கூட RN ரவி அவர்களோட டேர்ம் அப்படிங்கிறது முடிய போது மறுபடியும் அவரை கவர்னரா தொடருவாங்களா சார்? மம்தா பானர்ஜி அவங்க மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப நேரம் பேச விடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டதா கூட கம்ப்ளைண்ட் பண்றாங்க வெளியில வந்து. ஆனா பெங்கால்ல இருக்க காங்கிரஸ் லீடரே வந்து அதை ஏற்க மறுக்கிறாரே சார். அதோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது என்ன? அதுதான் விசித்திரம். நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசும்போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்துறாரு. பாஜக நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன சார்? அது ஸ்டேட்டே நடத்திக்கலாம் இல்லையா? அவங்க தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? எதிர்கட்சிகள் அது இந்துத்துவாவை எதிர்த்து செய்ய இருக்கிறார்கள். பாரதிய அரசியல் சார்ந்த படுகொலைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. இன்னொரு மேற்கு வங்கமா மாறிட்டு வருதா சார் தமிழ்நாடு? ஜம்மு காஷ்மீராக மாற்றி வருகிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். இன்று பாராளுமன்றத்தில் மாபெரும் கிளர்ச்சி நடந்தது. வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடை பற்றி ராகுல் காந்தி பேச ஆரம்பித்தார். அவர் பேசி முடித்தவுடன் அதற்கு பதில் சொல்லும் அளவிற்கு ராஜ்நாத் சிங்கும் பதில் சொல்லிவிட்டார். இருப்பினும் பாராளுமன்றத்தில் அமளி இருந்தது. ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன் கர்கே பேச ஆரம்பித்தார். ஆனால் வயநாடுக்கு ஒன்று ஏன் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி? பிரைம் மினிஸ்டர் காலையில 7 மணிக்கு பின்னாரை விஜயன் முதலமைச்சருடன் பேசிவிட்டார். இயற்கை சதி இது, இயற்கையினால் வரக்கூடிய சீற்றம், நேச்சுரல் கலாமிட்டி. அப்படி இருக்கும் பின்னணியில் கவர்னருடன் பேசினார் பிரைம் மினிஸ்டர் 7 மணிக்கு. அதை தவிர கோபி என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரை அங்கு போய் பார்த்து கொண்டு அனைத்து கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்புகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். வயநாடு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வயநாடுக்கு முக்கியத்துவம் தருவது எதற்காக? அவர்தான் இப்ப MP இல்லையே. தன்னுடைய தங்கை பிரியங்கா காந்திக்காக இவ்வளவு சிபாரிசா பாராளுமன்றத்தை? அதை பற்றி ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் மறந்து போயிட்டாங்களா? கள்ளக்குறிச்சி பத்தி ஏங்க அது மாதிரி எழுப்பே இல்லை பாராளுமன்றத்தில். வயநாட்டில் இயற்கை சீற்றம், ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்தது கள்ளச்சாராய சாவு. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது. ஆனால் நேற்று 3 IAS மாணவர்கள் பேஸ்மெண்ட்ல தண்ணி புகுந்ததனால் அதற்கு பாராளுமன்றத்தில் அமளி நடந்தது. ஆனால் தமிழர்கள் உயிர் என்றால் அவர் தொக்கா காங்கிரஸ்காரர்களுக்கு? காங்கிரஸ்காரர்கள் ஏன் இதை பற்றி பேசவில்லை? திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஏன் கள்ளக்குறிச்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார்கள் பாராளுமன்றத்தில்? வயநாடு முக்கியம். டெல்லியில் இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ் ஆஸ்பிரன்ஸினுடைய லைஃப் அவ்வளவு முக்கியம். உண்மைதான், யாரும் இல்லைங்கல்ல. எல்லா உயிரும், எந்த உயிரா இருந்தாலும் சரி, முக்கியம் அது. ஆனால் கள்ளக்குறிச்சியை பற்றி வேண்டுமென்றே ராகுல் காந்தி மறைப்பதும், திமுகவினர் பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பிச்சாலே குதிக்கிறாங்க. அவங்கள பத்தி கூட பேசக்கூடாது, வயநாட்டை பத்தி பேசலாம். என்னங்க இது கருத்து? எந்த உயிர் சம்பந்தான உயருங்க? கள்ளக்காரா இல்ல இயற்கை சதினால உயர் நீத்தால் என்ன? உயர் செத்து போயிட்டாங்க. therefore காங்கிரசுடைய இரட்டை நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை நிலைப்பாடு எல்லாம் பாராளுமன்ற விவாதத்தில் வெட்ட வெளிச்சமாக்கியது என்பதைத்தான் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் டெல்லியிலிருந்து. சார், நேத்து ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க.
சக்கரவியூகம் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்கல்ல சார். பாஜக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நீங்க அந்த நடவடிக்கை எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. 30ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு நிர்மலா நாம் இதை இருவரும் 1 மணிக்கு ரெக்கார்ட் செய்கிறோம். ஆனால் இன்னும் 2-3 மணி நேரத்தில் நிர்மலா சீதாராமன் தக்க நெத்தி அடி பதில் கொடுக்க இருக்கிறார், சாட்டை அடி பதில் கொடுக்க இருக்கிறார். ராகுல் காந்தி வேண்டுமென்றே சில வார்த்தைகள் சக்கரவியூகம் என்னங்க, பாராளுமன்றத்தில் பட்ஜெட் அறிக்கையில் நீட் பேப்பர் லீக்க பத்தி பேசுறேங்கிறாரு. ராஷ்டிரபதியினுடைய ஜனாதிபதியினுடைய பேச்சிலே போட்டுட்டாங்க. ராகுல் காந்திக்கு கொஞ்சம் படிப்பு தேவை என்று நான் நினைக்கிறேன். 20 வருடம் எம்பியாக இருந்தாலும் சில நிதிமுறைகளை அவர் அறிந்து கொண்டாலும் அறியாத மாதிரி பாவனை செய்வது தவறு. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதை வரவேற்க வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறி விதிக்கு மீறி பேசுவதெல்லாம் தவறு. ஒரு போட்டோவை காமிச்சாரு, அதுல அல்வா காமிக்கிற மாதிரி இருக்குது. நிர்மலா சீதாராமன் பக்கத்துல இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு ஓபிசி இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். அதாவது டிவி சோமநாதனை அவர் ஒரு பிராமின் என்று சொல்லி காண்பிக்கிறார் ராகுல் காந்தி. வேற ஒன்றில் அவர் தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபீசர், அவர் ஒரு பிராமணர். டிவி சோமநாதன் என்பவர். அவர் ப. சிதம்பரத்துக்கு நன்றாக தெரிந்தவர். ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது அவருடன் 2 பேர் ஓபிசிக்காரர்கள் இருந்தாங்க அல்வா கலரும் போது. ஜேடி சீலம் என்பதும் நமோ நாராயண் மீனா என்பது இது ப. சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியும். அந்த புகைப்படம் இருந்தால் தயவுசெய்து இதில் போட்டு காண்பிக்க வேண்டும் இந்த வீடியோவில். ப. சிதம்பரம் செய்தால் அது வெண்ணெய் ராகுல் காந்திக்கு, நிர்மலா சீதாராமன் செய்தால் அது சுண்ணாம்பு. இது இரட்டை வேடம் போகக்கூடிய ராகுல் காந்திக்கு அது ஏதோ ஒரு இதுல பேசுறாரு, அவர் ஆத்திரத்துல பேசுறாரு. நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டர் சீட்ல பாக்குறதுக்கு அவர் இஷ்டமே இல்லை. கோபம் வருது, தாவம் வருது. அவர் சக்கர வியூகங்கிறாரு, என்னென்னலாம் பேசுறாரு, வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. தடால்ட்டு எங்க ஒரு பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவர் பிரதமருக்கு நிகரானவர். எப்படி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வருங்கால முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அப்போசிஷன் லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேட் அஸ் பிரைம் மினிஸ்டர் in waiting, prime minister in shadow அப்படிதான் சொல்லுவாங்க வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டத்துல எல்லாம். கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு ரேங்க் இல்லையா சார்? அந்த விஷயத்தை அதை விட்டுட்டு இவர் எது வளர்றாருங்க. ராகுல் காந்திக்கு வாய் வந்தபடி பேசுறாரு. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். காரணம் என்ன என்று கேட்டால் ஓபிசி ராகுல் காந்திக்கு கண்டபடி பேசுறதெல்லாம் அவருக்கு வாய் அடக்கம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் 40 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தை கவர் செய்திருக்கிறேன், ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். தினமணி, வார்த்தா, டைம்ஸ் இந்தியா, டைம்ஸ் நோ போன்ற பத்திரிகைகளுக்கு. ஒவ்வொரு செங்கலும் நாடாளுமன்றத்தில் எப்படி எப்படி அணுகுமுறைகள் இருக்கு, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நன்றாக படித்தவன், புரிந்து கொண்டவன். அதை கூட ராகுல் காந்தி புரியாம தடால்னு நீட்டு லீக்க பத்தி பட்ஜெட்ல இல்லைங்கிறார். எப்படி அவருக்கு சம்பந்தம் வரும் தெரியல. சோ ஆக மொத்தம் சக்கரவியூக பத்தி பேசினாரு, மகாபாரத பத்தி பேசினாரு, அபிமன்யு பத்தி பேசினாரு. அவருக்கு யாரோ எழுதி தராங்க, சினிமா டைலாக் எழுதி தர மாதிரி எழுதி தராங்க. அது அப்படியே படிச்சிடுறாரு. அவருக்கு சுயமா திங்க் பண்ணதுக்கு புத்தி இருக்குதான்னு தெரியல எனக்கு. சக்கர வியூகத்துல கடைசி 6 பேர் மாதிரி 6 பேரை குறிப்பிடுறாங்க. மகாபாரதத்துல 7 பேர் வராங்க, இவர் 6ங்கிறாரு. எப்படி இவர் எந்த மகாபாரத்தை படிச்சாலோ தெரியல. அம்பானி, அதானி, அஜித் அவர்களோட பேர் கூட சொல்லிருக்காங்க இல்லையா சார்? இன்ஃபேக்ட் ஸ்பீக்கர் அவர்கள் அதை கடுமையா எதிர்த்து இருக்காங்க. அதுக்கு எதுக்கிட்டாலும் அம்பானிங்கிறாரு. ஆனா திமுக அந்த அம்பானியோட தான் கூட போறாங்க. 2 முறை திமுகவினுடைய தலைவர்கள், திமுக குடும்பத்தினுடைய முக்கிய உறவினர் ஒருவர் அம்பானி கல்யாணத்திற்கு உதயநிதி ஸ்டாலினே போட்டோ போட்டுக்கிறது பயப்படுறாங்க. தவிர உதயநிதி போய் சென்று விட்டு வந்தார். தமிழகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் சென்றார், ஜி.கே. வாசன் சென்றார், பல தலைவர்கள் சென்றார்கள், பிரதமர் அமைச்சர் சென்றார். ராகுல் காந்தி போகல. அம்பானி எங்க ஒரு வெல்த் கிரியேட்டர்ஸ், அவங்களெல்லாம் பொது ஜனங்களிடையே செல்வத்தை உருவாக்குபவர்கள், வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அவதான் இங்கிலீஷ்ல வெல்த் கிரியேட்டர்ஸ் பேரு. அந்த அவங்களெல்லாம் எதிர்த்து அதானி அம்பானி மேலேயே கோவப்பட்டு இருந்தாருன்னா, இவருக்கு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அந்த அதானி அம்பானி எல்லாம் இந்தியால இருந்து ஓடி போயிடுவாங்கம்மா. இந்தியான்னு இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டலங்க மத்த எல்லாரும் அந்த கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமோ? சந்தா வருது, ராகுல் காந்திக்கு சந்தா வருது, போக மாட்டேங்குது அவருக்கு. அதைத்தானே அதீர் ரஞ்சன் சௌத்ரி நன்னா சொன்னாரு. காங்கிரஸ் நிறைய பணம் கொடுத்தா நாங்க பேச மாட்டோம்னு சொன்னாரு. ஆக மொத்தம் பணத்திலே தான் முறைக்கிறது ராகுல். இதே ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பாக எனக்கு ட்ரெயின்ல போறதுக்கு கூட பணம் இல்லை, எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. இவருக்கு எப்படிங்க இவ்வளவு பணம் வருது? இப்போ ஏதோ அயல்நாட்டு சக்திகள் ராகுல் பின்னாடி இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறுவதில் தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கங்கா, சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேரையும் சேர்த்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இது அவருக்கு எந்த விதமான நெருக்கடியை உண்டு பண்ணும் சார்? கண்டிப்பாக இன்று டெல்லியில் அனைத்து எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி உள்பட
அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐ போடக்கூடாது என்று சொல்கிறார். அவங்களாம் ஊழல் செய்யலாம்னா சிபிஐ என்கொயரி வரக்கூடாது. இது என்னங்க இது? இப்ப பாருங்க, அவர் 8,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார். அது 100 கோடி ரூபாய் வரும்படி வந்திருக்கு. கவிதா என்று சொல்லக்கூடிய தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள் இன்னும் ஜெயிலில் இருக்கிறார்கள். அந்த அம்மாவோட சொல்லி பேசவே கிடையாது. இவங்க கேஜ்ரிவால் ரிலீஸ் பண்ணணும்னு அகிலேஷ் யாதவ் திமுக போய் உட்காந்துக்கிறாங்க போய் அந்த 1வது போராட்டத்துல. அது வரவேற்கத்தக்கது. எது இருந்தாலும் சிபிஐ தன்னுடைய வேலை செய்கிறது. அவங்க வேலை செய்யும் போது இவங்க முதல் குற்றவாளி என்று இவர் தான் கான்ஸ்பிரேட்டர் என்று சொல்லிவிட்டார். கிரிமினல் கான்ஸ்பிரேட்டர் என்று. எப்படி நேஷனல் ஹெரால்டு கேஸில் ராகுல் காந்தி 90 கோடியை காங்கிரஸ் சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய பணத்திற்கு மாற்றினார். இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாற்றான், இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாத்துறான். இதுவும் மணி லாண்டரிங் தான் சொல்றாங்க. அதனால இடி கேஸ் ராகுல் காந்தி மேல. அதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்திருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்திருக்கிற கேஸ் குறைந்தது 1 வருடமாக இருக்கும். எப்படி செந்தில் பாலாஜி கடந்த 50 முறை அவர்களுக்கு வாய்தா வாங்கியும் 1.5 வருடங்களாக ஜெயிலில் இருக்கிறாரோ, அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் 1.5 வருடம் 1 வருடம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை தான் உருவாகி வருகிறது. 2025 மார்ச் மாதத்தில் இன்னும் 8 மாதத்தில் டெல்லியில் அசம்பிளி தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்காகத்தான் சக்கர வியூகத்தை பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் செய்யக்கூடிய சக்கர வியூகம் என்று தான் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் கிண்டல் அடிக்கிறார்கள். 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருந்து பாஜகவிற்கு வந்து விட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி நாமத்தை போட்டுட்டாங்க ஒரு ஏரியா. பஞ்சாப்ல வாஷ் அவுட். ஆக மொத்தம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் சண்டை இருக்குது. ஆனா இதுல ஒத்துடுறாங்க. நரேந்திர மோடி தான் ஒத்துணுறாங்க. மீதி பேர்லாம் சண்டை போடுறாங்க. என்னன்னு தெரியல. சமீபத்துல கவர்னர் நிறைய பேரை இடமாற்றம் பண்ணிருக்காங்க. சார், ஜார்க்கண்ட் கவர்னரா இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மகாராஷ்டிரால கவர்னரா போட்டிருக்காங்க. இப்ப அங்க எலெக்ஷன் வர போது இல்ல சார், அப்ப மோஸ்ட்லி ஹங் அசம்பிளி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். அப்ப கவர்னரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சோ அதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்தியாவில எவ்ரி 6 months ஒரு தேர்தல் வருது. ராதாகிருஷ்ணன் சாதகமா பண்ணி விடுவாரு. ஹங் அசம்பிளி வராது. கண்டிப்பாக பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேவும் ஜெயித்து விடுவார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி நன்றாக செயல்பட்டு வருகிறது. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் போன்ற குழு, மகாயுக்தி என்ற கட்சி நன்றாக செய்கிறது. அந்த 3 பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க. ஆனா மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய சரத்பவார், உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மிகவும் வீழ்ச்சி காண்பித்து வருகிறது. லோக்சபாவில் ஜெயித்தாலும் சட்டமன்ற என்பது தனி விஷயம். அது ஆக மொத்தம் மகாராஷ்டிராவில் தொங்கு அசம்பிளி வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் டெல்லியிலேருந்து பேசுறேன். பாம்பேல இருக்கக்கூடிய சூழ்நிலையை நன்றாக அறிந்தவன். தங்களுக்கு தனியாக செய்தி இருந்தால் அது வரவேற்கத்தக்கது, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் அதை மாற்றவோ அது எதிர்த்தவோ பண்ண முடியாது. ஆக மொத்தம் சிபி ராதாகிருஷ்ணனை அங்கு போட்டதில் புது அரசாங்கம் வர இருக்கிறது என்றுதான் சொல்கிறார். சிபி ராதாகிருஷ்ணனால மாற்ற முடியாது. பப்ளிக் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல கூட RN ரவி அவர்களோட டேர்ம் அப்படின்றது முடிய போது மறுபடியும் அவரே கவர்னரா தொடருவாங்களா சார்? இப்ப இருக்கிறது பார்த்தா 8-9 கவர்னர்ஸ் புதுசா போட்டதுல RN ரவியினுடைய பதவி காலம் இந்த மாசம் 31ஆம் தேதி முடிய போகுது. மத்திய அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குடைய வேண்டும், அரசியலில் தீவிரமான பங்கு ஏற்க வேண்டும் கவர்னர் என்று சொல்லித்தான் மு.க. ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை செக்மேட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2 IPS ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனவங்கள பதவியில் வைத்திருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, ஒன்னு RN ரவி. இந்த 2 பேர்ல பார்த்துட்டு திமுக அலறுது, பயப்படுது. RN ரவிக்கு கண்டிப்பாக பதவி நீட்டு கொடுத்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தமாகிறது. காரணம், எப்பொழுதுமே ஆளுநர்களுடைய நியமங்களில் ராஜினாமா என்பது கிடையாது. அவரா விட்டுட்டு போனாலே தவிர. அதே தவிர பிரசிடென்ட் அட் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹி கண்டினியூஸ் என்று தான் பிளஷர் ஆஃப் ஒரு வேர்டு வரும் அதுல, அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல. President is having pleasure to appoint RN Ravi as governor of Tamil Nadu இருக்கும். அந்த பிளஷரை வித்ட்ரா பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ரெசிக்னேஷன் என்பது கிடையாது. அந்த கவர்னருக்கு வந்து சிறப்பு அம்சமாக இருப்பதனால் காரணம், he is the first citizen of Tamil Nadu. அந்த பின்னணியில் பார்த்தால் RN ரவி நீடிப்பார். 2026 சட்டமன்றத்தை பார்த்து எப்படி வி நாராயணசுவாமியை காங்கிரஸ் முதலமைச்சர், பாண்டிச்சேரி முதலமைச்சரை கிரண்பேடி ஓட விடத்தினாரோ, அதே மாதிரி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் RN ரவியினுடைய அட்டகாசம் அதிகமாகும் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். பேசு தமிழா பேசுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிதி ஆயோக் கூட்டத்துல எதிரணில இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க.
இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப நேரம் பேச விடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மைக்க ஆஃப் பண்ணிட்டதா கூட கம்ப்ளைண்ட் பண்றாங்க வெளியில வந்து. ஆனா பெங்கால்ல இருக்க காங்கிரஸ் லீடரே வந்து அத ஏற்க மறுக்கிறாரே சார். அதுல உண்மை தன்மை அப்படிங்கிறது என்ன? அதுதான் விசித்திரம். அதான் அவங்க அதீர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர் மேற்கு வங்காளத்தில் அவர் பிரணாப் முகர்ஜியினுடைய ஆளு. அவர் கண்டிப்பாக மம்தா பானர்ஜி ஒரு விதத்தில் எதிர்க்கிறார். மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்து வெளியே சென்றவர் தான் பிரணாப் முகர்ஜினால தான் வெளில போனாரு. அதே அதீர் ரஞ்சன் சௌத்ரி பிரணாப் முகர்ஜியினுடைய ஆளாக இருப்பதனால் மம்தா பானர்ஜியை கேலியாக கிண்டலாக பேசுகிறார். அதே சமயத்திலும் மம்தா பானர்ஜி செய்த ஒரு குற்றம் என்ன என்று கேட்டால், தான் 5 நிமிடம் பேசிவிட்டதை ஒப்புக்கொள்கிறார். ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் இருக்குங்க, 300 மினிட்ஸ்னு பேர் இருக்கு. அந்த நோட்டீஸ் போர்ட்லயே வந்து அது மேல வந்து 300, 299, 298, 297, 296 அப்படின்னு கவுண்ட் டவுன் வந்துடும். 0ன்னு வரைச்சு அது மைக் அதுவே ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி நூதன தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்குது. சப்போஸ் நீங்க வந்து இன்னும் 2 நிமிஷம் பேசிங்கன்னா ஒரு பட்டன் அமைக்கினா கொடுத்துடுறாங்க, அது எக்ஸ்டன் ஆயிடும். அது அந்த அம்மா ஓடணும்னுட்டு 3:30 மணிக்கு ஃபிளைட் இருக்குது, அதை பிடிக்கணும்னு போயிட்டாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனுக்கும் விமான நிலையத்துக்கும் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் 1/2 மணி நேரம் ஆகும் டிராபிக். அதெல்லாம் மனசுல விட்டுதான் இந்த அம்மா வாக் அவுட் பண்ணிட்டு பெருசா நாடகம் அடிச்சு விட்டார்கள். அதைத்தான் பாஜக சுட்டிக்காங்க. ஏன் இப்ப வாய மூடிட்டாங்க? இப்ப ஒண்ணு எதான்னு சொல்லி பாராளுமன்றத்தை பற்றி ஏன் எழுப்பவில்லை? காரணம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிவிட்டதனால். சார் அதற்கு அடுத்து பாஜக இப்ப 4 மாநில தேர்தல்ல பிஸியா இருப்பாங்க சார். தமிழ்நாட்டுல வந்து தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? அண்ணாமலை அவர்கள் கூட லண்டன் போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை லண்டன் போனாலும் அவர் தொடர்வார் என்று தான் அறிவிப்பு வரவிருக்கிறது என்று நான் அறிகிறேன். அண்ணாமலை தொடர்வார். பீகார்ல 65% இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து ஹைகோர்ட் ஸ்குவாஷ் பண்ணிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரித்து விட்டார்கள். ஹைகோர்ட் சொன்னது ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆக மொத்தம் இது நிதிஷ்குமாருக்கு ஒரு பேரிடி. இனி அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்கிறது. தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா தான் 69% கொண்டு வந்தாங்களே தவிர அதே 65% மற்ற மாநிலங்களில் கொண்டு வருவது சில சிக்கல்கள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அது சட்ட சிக்கல்கள். அதை மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒரு தாக்கீது போனாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% மாதிரி வேற எந்த மாநிலத்திலும் வராது. அது தனித்தன்மை உடையது. அதற்கு காரணம் PV நரசிம்மராவ் ஜெயலலிதா இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதாவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் சீதாராம் கேசரி போன்றவர்கள், KV தங்கபாலு போன்றவர்கள் மந்திரியாக இருந்ததனால் அதை செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது அது பீகாருக்கு எதிராக சென்று விட்டது. அதை மகாராஷ்டிராவிலும் செய்தார்கள், ஹரியானாவில் செய்தார்கள், மற்ற மாநிலங்களிலும் செய்து காட்டியதில் சென்டருடைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட் பண்ணாதான் அது பண்ண முடியும். அது கான்ஸ்டிடியூஷனல் இப்ப அமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. அதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காத தெரியாது. காங்கிரசுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அது சட்டமாகாது. ஆக மொத்தம் பீகாரில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததில் அது நிதிஷ்குமாருக்கு தர்ம சங்கடமான இக்கட்டான நிலைமைதான் கொண்டு விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. கங்கா, நேத்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பேசும்போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்துறாரு. பாஜக நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன சார்? அது ஸ்டேட்டே நடத்திக்கலாம் இல்லையா? அவங்க தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? எதிர்கட்சிகள் அது ஹிந்துத்துவாவை எதிர்த்து செய்ய இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமையான கடமை ஹிந்துத்துவா. அந்த ஹிந்துத்துவாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை பிரிக்க வேண்டும் என்று தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் நடக்கிறது. ஹிந்து என்ற வார்த்தையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பிரதமர் சொல்லுகிறார் எனக்கு இருக்கக்கூடிய 4 ஜாதி தான், பிற்பட்ட மயக்க ஜாதியே கிடையாதுன்னு. ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், பெண்கள், அதை முன்னேற்றம் அடையக்கூடிய இளைஞர்கள், இதுதான் எனக்கு ஃபியூச்சர், இந்த 4 ஜாதிக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று பாஜக சாதிவாரி கணக்கை எதிர்க்கிறது. காரணம் அது இந்துத்துவ கொள்கையில் வரக்கூடியதாக இருப்பதனால். ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நாங்க வந்த நிச்சயம் சட்டத்திற்கு ஏற்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுவோம், ஜாதிவாரி கணக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்க போனீங்கன்னா இதுல ஓபிசி வந்துட்டாங்க, பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் எவ்வளவு இருக்காங்க கணக்கு வந்துடும். போன வாட்டி யூபி அரசாங்கத்தை கணக்கு எடுத்தாங்க, அதே ராகுல் காந்தி வெளியிடவில்லை. அது ப. சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியுமே. ஏன் அவர் ஓடுகிறார் ப. சிதம்பரம்? தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, டெல்லியில் ஒரு நிலைப்பாடா மாண்புமிகு ப. சிதம்பரத்திற்கு? அவர் முன்னாள் மாண்புமிகு ஜெயிலில் இருந்தவர், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஜாதி கணப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ப. சிதம்பரம் நன்றாக அறிவார். எப்படி நளினி சிதம்பரம் நீட்டில்
அதை மாற்ற முடியாது என்று நளினி சிதம்பரம் வாதாடுகிறார்கள். ஆனால் நீட்டை மாற்ற வேண்டும், வித்ட்ரா பண்ண வேண்டும் என்று திமுக அறைகூட வருகிறது. அதுக்கு நீட்டிலேயே திமுக காங்கிரஸுக்கும் டிஃபரன்சஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி ஜாதி பாணி கணக்கில் இருக்கிறதாகத்தான் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டுல அரசியல் சார்ந்த படுகொலைகள் அப்படின்றது அதிகரித்துட்டே வருது. இன்னொரு மேற்கு வங்கமா மாறிட்டு வருதா சார் தமிழ்நாடு? ஜம்மு காஷ்மீராக மாற்று வருகிறது. அடுத்த மேற்கு வங்காளத்தை விட ஜம்மு காஷ்மீர் தான் கொள்ளை அதிகம். மேற்கு வங்காளத்தில் அரசியல், அது கேரளான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேரளாவிலும் பாஜகவினர் காங்கிரஸ்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களே படிச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழகம் அமைதி பூங்கா அல்ல, அது கொலை பூங்காவாகிவிட்டது. கொத்து கொத்தாக மக்கள் மரணம் அடைகிறார்கள், இறந்து போகிறார்கள். அது பற்றி நாடாளுமன்றத்தில் ஏன் இதுவரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ பிசிகாவோ கம்யூனிஸ்டோ பேசவில்லை? தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், கார்த்திக் சிதம்பரம் ஆசைப்பட்டாலும், ஆல் இந்தியா காங்கிரஸில் இருக்கக்கூடிய அஜய்குமார் என்பவர் ப. சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தின் மீது கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் நீங்க எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி அகைன்ஸ்ட் டிஎம்கேன்னு? அவர் டிஎம்கே அரசாங்கத்தில் பங்கு வேண்டும், அரசாங்கத்துக்கு என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார். கூட்டணிக்கு எதிராக, அதற்கு ஆதரவாக சில பேர், அதற்கு எதிராக சில பேர். டிவிகே இளங்கோவின் அவர்கள் ப. சிதம்பரத்துடைய மகனுக்கு எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு 2 நிலைப்பாடு வந்துவிட்டது. போனாலும் போகாவிட்டாலும் எப்படி நிலைமை மாறப்போகிறது தமிழகத்தில்? இது மாதிரியான கொள்ளைகளை எல்லாம் தமிழகம் எப்படி எதிர்நோக்க இருக்கிறது என்று பார்த்தால், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்கள் விரோத சக்தி என்று ஒன்று உருவாகிவிட்டது. ஐயா எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் மற்றும் விஜய் ஜோசப் போன்றவர்கள்லாம் அரசியல் குதித்தால் திமுக கண்டிப்பாக தோல்வியைத்தான் நேரடியாக சந்திக்க நேரிடும். காரணம், பொதுமக்களிடமிருந்து திமுக விலகிவிட்டது. குட்டி அதானிகள் 8 பேர் வந்துட்டாங்க திமுக, 9 பேர். இப்ப TR பாலு, ஜெகத் ரக்ஷகன், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் எல்லாம் கொள்ள பணங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கோடி, 40,000 கோடி, 30,000 கோடி இருக்குது. பணம் எங்க இருந்தா வந்தது தெரியல. ஆனால் தயாநிதி மாறனும் சில சிபிஐ கேஸ் இன்னும் அவர் மேல் நடந்துட்டு இருக்குது. அவர் மந்திரியாக இருந்த பொழுது BSNL லைனை சன் டெலிவிஷன் குழாமிற்கு இழுத்து போட்டது 400 லைன் போட்ட குருமூர்த்தி கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் இன்னும் நிலைமையில் இருக்குது, சிபிஐ என்கொயரியில் இருக்குது. ஆக மொத்தம் திமுகவினர் ஊழல் செய்திருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் கள்ளச்சாராயம், மணல் கொள்ளை இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாகி திமுகவிற்கு இந்த கொலை பற்றிய பிரச்சனைகள் கூட பிரதிதினம் இன்னைக்கு பாருங்க எல்லா நார்த் இந்தியன் பேப்பர்ஸ்லயும் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரிங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஸ்டேட்ஸ்மேன், டெலிகிராஃப் போன்ற அனைத்து பத்திரிகைகளும், ஹிந்தி பத்திரிகைகளும் கூட ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி. 3 opposition leaders killed in Tamil Nadu. எடப்பாடி பழனிசாமி asks for enquiry, அண்ணாமலை seeks probe அப்படிலாம் வந்திருக்குது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுதான் திராவிட மாடலாங்க. தினம் ஒரு ஆளு கொலை பண்ணி செத்து போறது திராவிட மாடலா என்றெல்லாம் கேட்பார்கள். அதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்ணனை. 2026 பொது தேர்தலில் திமுக கண்டிப்பாக தோல்வியை காணும் என்பதுதான் அடையாளம். உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.